ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يثبت بعضكم لبعض عدو صدق الله العظيم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 20 நோன்பும் 21வது தராவி தொழுதுவிட்டு அவன் இல்லத்திலே நாம் இருக்கிறோம். முதல் 10 ரஹ்மத்தை அடைந்த நாம் 2வது 10 மகுபிரத்தை பெற்று 3வது 10 நரகத்திலிருந்து விடுதலையாகி சொர்க்கத்தில் நாம் புக வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக ஆக்குவானாக. 3வது 10 நீங்கள் அடைந்தீர்கள் என்று சொன்னால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்றாங்க. அல்லாஹ் அஅத்கினி மினன்னார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னை விடுதலை செய்து வ அத்கில்னல் ஃபில் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், சொர்க்கத்திலே எங்களை நீ நுழைவிப்பாயாக. ஆமீன். அதே போல இன்றைக்கு பிறை 21 ஒற்றைப்படை இரவாக இருக்கலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவங்களுடைய கவுல்படி சொல்படி இன்றைக்கு தான் லைலத்துல் கத்ர் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பெயரில் இன்றைக்கு லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய ஒட்டுமொத்த சவாவை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் ஆக்குவாராக. 21வது தராவி ஒருவர் தொழுதால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா மின் நூர், சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒளியிலான ஒரு மாளிகையை கட்டித் தருகிறான். மிகப்பெரிய ஒரு சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாளிகை எழுப்பி தருவதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கு உலகத்தில் ஒரு நிலம் வாங்கணும் அல்லது ஒரு வீடு சொந்த வீடாக வாங்கினா மிகப்பெரிய அதற்குரிய காசு பணங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப ரேட்லாம் அதிகம். அதோட சில பேருடைய வாழ்நாள் கனவு அது சொந்த வீடு தான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே ஒளியிலான உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாளிகை கட்டி தருகிறான் சொல்றாங்க. அதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஒரு ஜுஸு நிறைவு செய்யப்பட்டுச்சு. 26 கிட்டத்தட்ட 8 அத்தியாயங்கள் ஓதி நிறைவு செய்தார்கள் நம்முடைய ஆபீஸ்மார்கள். சூரத்துல் துஹான் புகை என்பதாக ஒரு அத்தியாயம், சூரத்துல் ஜாசியா முழந்தால் இடுதல் என்பதாக ஒரு அத்தியாயம், சூரத்துல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து ஒரு அத்தியாயம், சூரத்துல் அஹ்காஃப் மணல் திட்டுக்கள் என்பதாக ஒரு அத்தியாயம், சூரத்துல் ஃபதஹ் மக்காவினுடைய வெற்றி என்பதாக ஒரு அத்தியாயம், சூரத்துல் ஹுஜுராத் அறைகள் சமூகத்திற்கு தேவையான எல்லா செய்திகளும் உள்ளடங்கிய சூரத்துல் ஹுஜுராத் என்கிற ஒரு அத்தியாயம், இறுதியாக சூரத்துல் தாரியா மணல் கிளப்பும் புயல் காற்று என்பதாக இப்படி பல சூறாக்களை இன்றைக்கு ஓதி நிறைவு செய்தார்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதே நமக்கான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகிற பொழுது சில எதிரிகளையும் அல்லாஹ் அனுப்பினான். அது குறித்து நாம் சிந்தித்து பார்த்தால் மிக தோதுவாக இருக்கும். எதிரிகளும் அல்லாஹ்வுடைய எதிர்ப்புகளும் இறை நியதிகளும் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு தொல்லை கொடுப்பதற்காகவே ஒரு எதிரிகள் இருந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல யுஹ்பித்து, நீங்கள் இறங்குங்கள், ஆதம் அவ்வாவை குறித்து பேசுவான், பாலுக்கும் லி பாலின் அது, உங்களில் சிலருக்கு எதிரியாக. பொதுவாக இந்த உலகமே ஒரு பகை நாடு. யாரையா ஒருத்தரை எதிர்த்துக்கிட்டே நம்ம இருப்போம், அல்லது ஏதாவது விரோதம் கொண்டுகிட்டே இருப்போம், அல்லது இவன் நமக்கு ஆக மாட்டான், அவன் நமக்கு பிரச்சனை. இன்னைக்கு இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இது போன்ற எதிர்ப்புகள் பொறாமையினால் தான் வருகிறது என்பதை
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அவ்வா இறக்கும் போதே சொல்லிட்டான். அப்ப நல்லா கவனிக்கணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரி இப்லீஸ் ஷைத்தானாக இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிற பொழுதே இப்லீஸும் இருந்தான். எனவே அந்த எதிரிகை நமக்கு இன்னைக்கு எதிரியாக தான் இருக்கிறார் ஷைத்தான். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹாம் என்கிற ஒரு எதிரி இருந்தார். அவருடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு கொடைச்சல்லாம் கொடுத்தாங்க ஒவ்வொரு நபிமார்கள் காலத்திலேயும். அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஜாலூத் என்கிற ஒரு எதிரி இருந்தான். முந்தைய தினம் நாம் அவருடைய வரலாறுகள் குறித்து பேசுகிறோம்னு சொன்னோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சகீர் என்கிற ஒரு எதிரி இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஃபிரௌன் என்கிற ஒரு எதிரி இருந்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஹாரூன் என்கிற ஒரு எதிரி இருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நம்ரூத் என்கிற ஒரு எதிரி இருந்தான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூ ஜஹல், அபூ லஹப் போன்ற மிக கொடிய அரக்கர்கள் எல்லாம் இருந்தார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நபிமார்கள் அவர்கள் ஏகத்துவத்தை, இஸ்லாத்தை, தீனை, ஈமானை கொண்டு சொல்லுகிற பொழுது சில பேர் எதிர்த்துக்கிட்டே வந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் போன்ற மிக சிறந்த சஹாபிகள் தஃப்சீர் கலை ரஈசு முஃபஸ்ஸிர் என்பதாக அவருக்கு அர்த்தம். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லலாம் நமக்கு தெரியாது. தொழுகை எத்தனை ரக்காயத்து, ஜகாத் எவ்வளவு கொடுக்கணும், ஒவ்வொரு சட்டமும் குர்ஆன்ல அல்லாஹ் என்னது வெளிப்படையாக சொல்ல மாட்டான். அகீமு ஸலாத்த வாத்து ஜக்கா, தொழுகையை தொழுவுங்க, ஜக்காத்து கொடுங்க. எப்படி தொழுகிறது, ஃபஜ்ர் எத்தனை ரக்காயத்து, லுஹர் எத்தனை ரக்காயத்து, ஜக்காத் எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் தஃப்சீர்ல வரும், ஹதீஸ்கள்ல விளக்கத்துல வரும். எனவே அப்பேற்பட்ட பெருமகனார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாஃபி என்கிற ஒரு எதிரி அவருடைய காலத்திலே இருந்தான். இவர் ஏதோ அறிவில்லாம ஏதோ விளக்கங்களை சொல்லி திரிகிறாரு அப்படின்னு சொல்லி அவரை வஞ்சினான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலையில கை வச்சு அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னா ஃபித்தீன் வ அல்லிம்னல் குர்ஆனல் ஹகீம், யா அல்லாஹ் இவருக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுப்பாயாக, அவருக்கு இல்மு ஞானத்தை கொடுப்பாயாக என்று துஆ செய்தார்கள். ரஈசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர்களுடைய தலைவர் அவர் இப்னு அப்பாஸ். அவரை பார்த்தே அவருடைய காலத்தில் ஒருத்தர் என்ன சொன்னா, அவருக்கு அறிவு இல்லைன்னு சொன்னான். இவரு குர்ஆனுக்கு விளக்கம் தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே போல பல்வேறு விதமான சஹாபிகள், சஅத் இப்னு அபீ வக்காஸ், அவருக்கு தொழுகையில தொலை தெரியல அப்படின்னு சொல்லி சில பேர் திட்டிட்டு இருந்தாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில அவர் என்னது முகஸ்துதியோடு நடக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு எதிரிகள் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் எப்படி அழிந்து போனார்கள் என்பதா வரலாறு ஃபுல்லா குர்ஆன்லையும் ஹதீஸும் காண கிடக்குது. எனவே சொல்ல வருகிற விஷயம், குர்ஆனே நமக்கு ஒட்டுமொத்த குர்ஆனுடைய சாரம்சமே என்னன்னா, மூணு செய்தி. ஒன்று, ஆயாத்துகள், அத்தாட்சிகள் மூலமா அல்லாஹ் விளக்கி காண்பிப்பான். இரண்டாவது, கசஸ், வரலாறுகள் மூலமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கி காண்பிப்பான். மூன்றாவது, அத்தாட்சிகள், கசஸுகள், அதே போன்று அஹ்காமுகள், சட்ட திட்டத்தின் மூலமாக குர்ஆனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் அல்லாஹ் தஆலா விளக்கி காண்பிப்பான். ஒவ்வொரு வரலாறுக்கு பின்னாடியும் பல செய்திகள் நமக்கு இருக்கு. நல்லோர்கள் இருந்து நல்ல படிப்பினை செய்திகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கெட்டவர்கள், தீயவர்களை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன்ல ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்க குர்ஆனுடைய வரலாறுலாம் தெரிந்து கொள்ளுங்க, நீங்க வெற்றியாளர்களாக நீங்க ஆகலாம். அதே போல நிறைய வரலாறுகள் மூலியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய படிப்பினை செய்தி உம்மத்திற்காக சொல்லி காட்டுகிறான். அதே போல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனுக்கு அடுத்தபடி இருக்கிற புகாரி ஷரீஃப் ஹதீஸை தொகுத்து கொடுத்தவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எவ்வளவு பெரிய மாமேதை. அவரே என்ன பண்ணாங்க, அவருடைய ஊரை விட்டு துரத்தினாங்க. இப்படி எதிரிகள்லாம் இருந்தாங்க. இமாம் ஷாஃபி போன்றவர்கள், அஹ்மது இப்னு அம்பல், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் எல்லாருடைய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி கண்டிப்பாக இருப்பார். அதை அந்த தீனை, மார்க்கத்தை எதிர்த்து கொண்டே வருவார். இவர்கள் அந்த ஏகத்துவத்தை, தீன் பிரச்சாரத்தை, அழைப்பு பணியை குர்ஆன் ஓதலில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதனால் அவர்களுடைய ஊரை விட்டு துரத்தப்பட்டார்கள். உதாரணமா ஹாபில் காபில் அவர்கள் சண்டை போட்டது, அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருடைய குர்பானி அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், ஒருவருடைய குர்பானி அல்லாஹ் மறுத்துட்டான். அந்த குர்பானி எப்படி அங்கீகரிக்கப்படும்னா, ஒரு நெருப்பு அல்லாஹ் வானத்துல இருந்து அனுப்புவான். ஹாபிலுடைய குர்பானி அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டான், அது கரிஞ்சு போச்சு.
காபிலுடைய குர்பானி அல்லாஹ் ஏத்துக்கல. இப்படி அங்கிருந்து அந்த எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாம் உருவாகுகிறது என்று நாம் சொல்லி காட்டுகிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 11 சகோதரர்கள் அவர்களுக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தார்கள். ஒரு பிரயாண கூட்டம் வருகிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரயாண கூட்டம் உள்ள கயிறு விட்டு அந்த பக்கெட்டை தூக்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பக்கெட்ல வராங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு அண்ணன் அவர் அந்த பக்கம் வருகிற பொழுது, அப்படி தம்பி என்னானார் பாப்பா வருகிற பொழுது அவர் ஒரு 10 திருகத்துக்கு வித்துருவார். இப்படி அண்ணன் தம்பிக்குள்ள பல எதிர்ப்புகள், பல எதிர்வினைகள், விரோதங்கள் எல்லாம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வரலாற்றுக்கு பின்னாடியும் ஒரு எதிரிகள் இருந்தார்கள். எனவே வரலாறுகள் மூலியமாக நிறைய படிப்பினை செய்தி உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்ல வருகிறார். இது ஒரு பகையும் உலகம், விரோதங்களும் குரோதங்களும் சண்டை சச்சரவும் இருந்து கொண்டே இருக்கும். நல்லோர்களிலிருந்து, நபிமார்களிலிருந்து ஹிதாயத்தை அல்லது மார்க்கத்திற்கு தேவையான அத்துணை விஷயம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபிரௌன், ஆமான் போன்ற கொடிய அரக்கர்கள், தீயோர்களை விட்டு நாம் இப்படி வாழக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பான ஒரு இரவில இருக்கிறோம். இன்றிலிருந்து ஒற்றைப்படை இரவுகள் ஆரம்பித்து விட்டது. எனவே நிறைய அமல் செய்யுங்கள், தூக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் திலாவத், திக்ரு, துவா, இரவில் நின்று வணங்குதல், தான தர்மங்கள் எல்லாமே இந்த கடைசி பத்தியிலே வேகம் எடுக்க வேண்டும். பர்ச்சேஸுக்கான பத்து இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த நன்மையும் இஅ்திகாஃபும் லைலத்துல் கத்ரும் முழுமையான சவாபும் அல்லாஹ் இதிலே தான் வைத்திருக்கிறான். எனவே அத்துணை அமல்களையும் செய்து அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நியத் நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்லி ரமலானி ஹாதி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.